இந்த பதிவில் பாருங்க, இந்த பதிவில் சுருக்ககன்ற தலைப்பில் இதுவும் ஒரு முக்கியமான மெத்தடுங்க. இது வந்து நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இது வந்து டிஎன்பிஎஸ்சி 2015 கேட்ட கேள்வி. இதுவும் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லாத்துலேயுமே இந்த மாடலில் மேத்ஸில் கேட்குறாங்க. இதை எப்படி படிக்கிறோம் பாருங்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். 5 மைனஸ், இது ஒரு பிராக்கெட், இந்த பிராக்கெட்டுக்குள்ள 3/4 பிளஸ் இது ஒரு பிராக்கெட்ல 2 × 1/2 மைனஸ் இது ஒரு பிராக்கெட்ல 1/2 பிளஸ் 1/6 மைனஸ் 1/7. இந்த ரெண்டு நம்பருக்கும் மேல ஒரு கோடு இருக்குது பாருங்க. இந்த 1/6க்கும் மைனஸ் 1/7க்கும் மட்டும் மேல ஒரு கோடுனா அந்த மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு ரூல்ஸ், அது மேல ஒரு கோடு இருந்ததுன்னா அந்த ரெண்டு நம்பருக்கும் ஒரு பிராக்கெட்னு அர்த்தம். அந்த ரெண்டு நம்பருக்கும் ஒரு பிராக்கெட்னு அர்த்தம். இப்போ நாம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, இந்த கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்திக்கணும். கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்திக்கிறோம். இந்த பிராக்கெட்டை வந்து ஒவ்வொரு ரைட் சைட்ல இருந்து சுருக்கணும் வரணும். ரைட் சைட்ல இருந்து ஒவ்வொரு பிராக்கெட்டா ரிமூவ் பண்ணி வரணும். இது பாருங்க, இந்த பிராக்கெட்டுக்கு இந்த பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், இந்த பிராக்கெட்டுக்கு இந்த பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், இது ஓப்பன் பிராக்கெட், இது க்ளோஸ் பிராக்கெட், இது ஓப்பன் பிராக்கெட், இது க்ளோஸ் பிராக்கெட். இதுல பாத்தீங்கன்னா இப்படி வரும், இது ஓப்பன் பிராக்கெட், இது க்ளோஸ் பிராக்கெட். ஒன்னொரு ஸ்டெப் உங்களுக்கு புரியுதுக்காக பாருங்க. இதுங்க பாருங்க. அப்படியே அடுத்த ஸ்டெப்பு 5 மைனஸ் 3/4 பிளஸ் இந்த பிராக்கெட்டே போட்டுங்க. இதை வந்து கலப்பு பின்னமாகிறது பின்னமா மாத்திங்க. 2 2 4, 4 1 5/2 மைனஸ் இந்த பிராக்கெட்ல 1/2 பிளஸ் இங்க பாருங்க, இந்த கோடுக்கு பதிலா பிராக்கெட் போடுறோம் பாருங்க. இந்த பிராக்கெட் போட்டோம்னா இந்த கோடுக்கு பதிலா பிராக்கெட் போட்டுக்கலாம். இந்த கோடுனா பிராக்கெட் தான் அர்த்தம். அப்ப 1/6 மைனஸ் 1/7, இந்த ஒரு க்ளோசிங் பிராக்கெட், இதுக்கு ஒரு பிராக்கெட், இந்த பிராக்கெட்டுக்கு ஒரு பிராக்கெட், இந்த பிராக்கெட்டுக்கு ஒரு பெரிய பிராக்கெட், இப்படி வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஓப்பனிங் பிராக்கெட்டுக்கும் ஒரு க்ளோசிங் பிராக்கெட் உண்டு. இதனுடைய ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் இதுதான். அதாவது கலப்பினத்தை பின்னமாக மாற்றிக்கணும். இந்த கோட்டுக்கு பதில் ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறோம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஸ்டெப்பாக போடுறேன். நீங்கள் இந்த பிராக்கெட்லாம் போட தேவையில்ல. புரிஞ்சுதுன்னா அப்படியே ஷார்ட்டாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, இப்போ சுருக்குவோம் பாருங்க. அடுத்த ஸ்டெப்பு ரைட் சைட்லேருந்து கொண்டு வரணும். இப்படின்னு போகக்கூடாது. எப்பயுமே வந்து பாட்மா ரூல்ஸ்னா அப்படிதான், ரைட் சைட்லேருந்து கொண்டு வரணும். 5 மைனஸ் இந்த பிராக்கெட் அப்படியே போட்டுங்க. 3/4 பொறிமா போடுறேன், கவனிங்க. 3/4 பிளஸ் இதை அப்படியே போட்டுங்க. 5/2 மைனஸ் இந்த பிராக்கெட் அப்படியே போட்டுங்க. இது அப்படியே எழுதிங்க. 1/2 பிளஸ் இங்கே வாங்க, இதை சுருக்கணும். 1/6 மைனஸ் 1/7, இதை வந்து கழிக்கணும். 1/6லேருந்து 1/7 இங்கே பாருங்க. 1/6லேருந்து 1/7 கழிக்கணும்னா இங்கே தொகுதி 1 இருக்கு, பகுதி 6 இருக்கு. அதனால இது பண்ணிங்க, எல்சிஎம் எடுக்கணும்னா இது பெருக்கிங்க. 6 42, 42 காமனாக போட்டிங்கன்னா இப்படி மேலே கோடு போட்டுங்க. இந்த 42ல் இது 6 எத்தனை தடவை இருக்கும்? 6 42 இல்லையா? 7 42. அப்போ 7 × 1 = 7, அப்படி பிரிக்கணும். இந்த 42 6ஆல் வகுத்தோம்னா 7 தடவை. 5 30, 6 36, 7 42. 7ஆல் இந்த 1 பிரிக்கணும்னா 7 மைனஸ் இந்த 7ல் எத்தனை 42, 7ஆல் வகுத்தோம்னா 6 42. அப்போ 6 × 1 6, இப்படி வரும். இந்த பிராக்கெட் போட்டு ஃபுல்லாக போட்டு க்ளோஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் இது அப்படியே எழுதிங்க. 3/4 பிளஸ் இந்த பிராக்கெட் போட்டுங்க. 5/2 மைனஸ் இந்த பிராக்கெட் அப்படியே போட்டுங்க. 1/2 பிளஸ் போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருது? 7 6 போச்சுன்னா 1, 7 6 போச்சுன்னா 1. இப்போ 1/42 இப்படி வரும். போட்டு இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கங்க. இது முடிஞ்சுதா? அடுத்த ஸ்டெப்பு இங்கே பாருங்க. 5 மைனஸ் 3/4 பிளஸ் இந்த பிராக்கெட்டை போட்டுங்க. இதெல்லாம் அப்படியே எழுதிங்க. 5/2 மைனஸ் இப்போ இந்த ரெண்டு பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணணும். இந்த ரெண்டு பிராக்கெட் எல்சிஎம் எடுத்தோம்னா 42க்கும்
ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 42 வந்து எல்சிஎம் தான். அப்போ இந்த 42 வந்து காமனாக போட்டுங்க. இந்த 42 போட்டிங்கன்னா நீங்கள் என்ன வரும்னா இந்த 42ல் 2ஆல் வகுத்தோம்னா 21 இல்லையா, 21 42. அப்போ அந்த 21ஆல் இதை பெருக்குங்க. அப்போ 21 42 21ஆல் வகுத்தி 2ஆல் வகுத்தீங்கன்னா 21, அந்த 21ஆல் 1 பெருக்குன்னா 21. இந்த ப்ளஸ் குறி அப்படியே போட்டுங்க. இந்த 42ஆல் வகுத்தோம்னா 1 ஒரு தடவை தான். அதனால அந்த 1ஆல் பெருக்கணும்னா இது 1 இப்படி வந்துடும். இப்படி போட்டுங்க. அடுத்த ஸ்டெப் பாருங்க. அடுத்த ஸ்டெப் போட்டிங்கன்னா இங்கே என்ன லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னா 5 மைனஸ் 3/4 ப்ளஸ் இதை போட்டுங்க. இந்த ப்ராக்கெட் 5/2 இந்த 5/2 எழுதுகிறேன். மைனஸ் இந்த மைனஸை இங்கே போட்டேன். அடுத்தது 21 22 வகுத்தல் 42 22 வகுத்தல் 42 இப்படி வருதுங்களா? 22 வகுத்தல் 42. இது ஏன்னா இப்போ இதெல்லாம் அடிக்கக்கூடாது, ஏன்னா மைனஸ் இருக்கிறதுனால அடிக்கலாம், அடிச்ச போறீங்க, அடிச்சா தப்பாயிடும். அப்போ அடுத்த ஸ்டெப்பு 5 மைனஸ் 3/4 ப்ளஸ் ரைட் போட்டுங்க 5/2 இங்கே அப்படியே இருக்குங்க. இந்த 42க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுங்க. 42 2 84 போட்டால் பெருசாக வருது. 42க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா பாருங்க 42, 2 2ஆல் அடிச்சோம்னா இங்கே 2ஆல் வகுத்தோம்னா 21 2 42, இங்கே 2 அதான் வரும். 21 2 42 தான் எல்சிஎம். இந்த 42 காமனாக போட்டுங்க. இந்த 42 அங்கேயும் 42 தான் வந்தது, இங்கேயும் 42. இதை போட்டிங்கன்னா இந்த 42ல் எத்தனை வகுக்கும்னா 2ஆல் அடிச்சு வகுத்தோம்னா 21 தடவை. இந்த 42 2ஆல் வகுத்தீங்கன்னா 21 21 2 42. அந்த 21ஆல் இந்த 5 பெருக்குங்க. 25 100, 25 5, அப்போ 105 போடுங்க. 105 மைனஸ் என்ன இருக்குது, இந்த 42 ஒரு தடவை தான். அப்போ 1 × 22 22 இப்படி போட்டுக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு 5 மைனஸ் இந்த ப்ராக்கெட் போட்டுங்க 3/4 ப்ளஸ் இந்த 105ல் 22 கழிங்க. 105 மைனஸ் 22, 105 22 கழிச்சிங்கன்னா 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. இங்கே என்ன இருக்குது, 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, 10 இருக்குதா, 10ல் 2 போயிடுச்சுன்னா 8 வருதுங்களா. 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, கடவாங்கன்னா 10, 10ல் 8 83 வருது. அப்போ 83 / 42 இப்படி வருது இல்லைங்களா. 83 / 42. இப்போ அடுத்த ஸ்டெப்பு 5 மைனஸ் 3/4 ப்ளஸ் இங்கே பாருங்க 83 / 42 இப்படி போட்டுக்கணும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ரெண்டையும் கூட்டம்னா தொகுதி வேறு நம்பரு, பகுதி வேறு நம்பர். இதுவும் தொகுதி வேறு நம்பரு, இதுவும் பகுதி வேறு நம்பர். இந்த 42க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுங்க. 42, 4 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இதுவும் 2ஆல் தான் வகுக்கலாம். 2ஆல் அடித்தோம்னா 2ஆல் வகுத்தோம்னா 21 2 42, இங்கே 2 2 4 இது மூணுத்தையும் பெருக்குங்க. 21 × 2 42, 42 × 2 42 80, 2 2 4 41 × 21 × 42 42 × 2 42 42 84 தான் இதுக்கு எல்சிஎம். அடுத்தது இங்கே பாருங்க 5 மைனஸ் இங்கே காமன் ஆட்ரு 84 எடுத்துமா, 84 மேலே போட்டுங்க. இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த 84 4ஆல் வகுங்க. 4ஆல் எத்தனை தடவை வரும், 84ல் 20 நாங் 80, 20 நாங் 80, 1 நாங் 21 தடவை வரும். 21 × 4 பெருக்கி பாருங்க. 4ஆம் வாய்ப்பாடு 21 × 4, 1 நாங் 4, 2 நாங் 8,
அப்போ 21 தடவை. அந்த 21 3ஆல் பிடிக்கணும்னா 20 3 60, 1 3 3, அப்போ 63. இங்கே 63 வருது. 21 × 3 63. 63 ப்ளஸ்ஸு இந்த 84 எத்தனை 42 இது பாருங்க. 84 எத்தனை 42னா 2 42 40. அப்போ 2 42 83 × 2 இப்போ வரைக்கும் போடுங்க. 83 × 2 பார்த்தீங்கன்னா 3 2 6 8 2 16. 3 2 6 8 2 16. 166. இப்போ அடுத்த ஸ்டெப்பு 5 மைனஸ் இந்த 63யும் 166யும் கூட்டுங்க. இந்த 63யும் 166யும் கூட்டினீங்கன்னா இந்த 2 நம்பர் 63 166யும் கூட்டினீங்கன்னா 6 3 9, 6 6 12க்கு 2, மீதி 1 1 1 2, 229. எப்படி எழுதலாம்னா 5 மைனஸ் 229/84 இப்படி வரும். இப்போ என்ன பண்ணுங்க, அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே போடுறோம் பாருங்க. இந்த 84 5ஆல் பெருக்குங்க. 84 × 5, 4 5 20க்கு 0, மீதி 2 8 5 42, 42. 420 மைனஸ் 229 கிராஸ் மல்டிப்ளை. இந்த 84 5ஆல் பெருக்கி மைனஸ் 229. அப்போ 84 5 420, 420 மைனஸ் 229, 420. அதில் 229 கழிச்சோம்னா இங்கே பாருங்க, கடன் வாங்கினா 10, 10ல் 9 போயிடுச்சுன்னா 1. இங்கே என்ன ஆகுது, 1 அடங்காது. கடன் வாங்கினா 11, 11ல் எனக்கு வந்து நம்ம ஒன்று கடன் கொடுத்துட்டோம் இல்லையா, ஒன்று கடன் கொடுத்துட்டும் போது 1 தான் இருக்கும். 11ல் 2 போயிடுச்சுன்னா 9. இங்கே என்ன ஆகுது, 3 2 போயிடுச்சுன்னா 1. 191 கூட்டி பாருங்க. 9 1 10க்கு 0, மீதி 1 9 2 11 12க்கு 2, மீதி 1 2 3 4, கரெக்டாக 191 வகுத்தல் 84 வருது. ஃபைனலாக சுருக்கணும் நம்ம 191 வகுத்தல் 84 இப்படி வருது. ரைட்டுங்களா? இப்போ இதை என்ன பண்ணலாம், இதை வந்து சுருக்கலாமா பாருங்க. இதை சுருக்க முடியாது. இதை பின்னத்தில் கேட்டால் அப்படி பின்னமாக வச்சுங்க. இதை கலப்பு பின்னமாக மாற்றினோம்னா இந்த 191 84 வகுக்கணும். வகுத்தோம்னா 2 16 2 8 168 வரும். 84 84 சாரி 2 84 284 போட்டிங்கன்னா 2 2 16 2 8 168. அப்போ 191ல் 168 போச்சுன்னா இங்கே 11ல் 8 போயிடுச்சுன்னா 3. இங்கே என்ன ஆகுது, 8ல் 6 போயிடுச்சுன்னா 2 23. 2 23 வகுத்தல் 84ங்க. இதாங்க ஃபைனலாக ஆன்சர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். அதாவது பின்னத்தில் கேட்டால் 191 வகுத்தல் 84. ஆப்ஷனில் பின்னமாக இருந்ததுன்னா 191 வகுத்தல் 84. கலப்பு பின்னமாக இருந்ததுன்னா 2 × 23/84. இதை பாருங்க, இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். இது புரிஞ்சிடும். எப்படி இப்படி போட்டோம் பாருங்க. மறுபடியும் சொன்னால் பதிவு லென்த் ஆகிடும். இதை வந்து பாருங்க, இது ஒரு முக்கியமான மெத்தடு. அடுத்த பதிவில் சந்திப்போம்.